going to see about not-for-profit organizations. Not-for-profit organizations na enna appdin sonna, it is a profit motive illama service motive oda செயல்படக்கூடிய நிறுவனங்கள். Some of the organizations are established for the purpose of rendering services to the public for without making profits. எந்த லாப நோக்கமும் இல்லாம செயல்படக்கூடிய நிறுவனங்கள். For the example, charitable institutions, schools, colleges, hospitals, libraries, இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா some of the example for not for profit organizations. அப்ப இந்த not for profit organizations அவங்களுடைய அக்கவுண்ட்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த இயர் எண்டில் அவங்க என்னென்ன ஃபைனல் அக்கவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, வாட் ஆர் ஆல் த ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு by not for profit organizations அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வந்து என்னன்னா receipts and payment account. They are preparing at the end of the year receipts and payment account, income and expenditure account, and then balance sheet. These are all the final accounts prepared by the not for profit organizations. First number receipts and payments account na enna, and then receipts and payment account la enna items எல்லாம் வரும் அப்படிங்கறத ஒரு ஓவர் வியூ ஒன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் receipts and payment account பத்தி இப்ப டீல் பண்ணுவோம். இப்போ நம்ம steps to be preparation of receipts and payment account பார்ப்போம். Receipts and payment accountல what are all the steps to be followed in the not for profit organization அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து receipts and payments account preparation பண்ணும்போது record the opening and closing balance of cash and bank balance. ஃபர்ஸ்ட் opening balance, closing balance cash ஆ இருந்தாலும் பேங்க் ஆ இருந்தாலும் நம்ம அக்கவுண்ட்ல கொண்டு வரணும். that means opening balance டெபிட்லயும், டெபிட் மீன்ஸ் ரெசிப்ட்னு சொல்லுவோம், கிரெடிட் மீன்ஸ் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்ப ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷா இருந்தாலும் பேங்கா இருந்தாலும் ரெசிப்ட்ல கொண்டு வரணும். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷா இருந்தாலும் பேங்கா இருந்தாலும் பேமெண்ட்ஸ்ல கொண்டு வருவோம். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸை அக்கௌண்ட்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அப்ப நம்ம சம் ஒன்று போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் நம்ம ஸ்டெப்ஸ் மட்டும் தான் பார்க்குறோம். and then actual cash receipts and payments. இப்போ என்ன கொண்டு வர போறோம் அக்கவுண்ட்லனா ஆக்சுவல் கேஷ் ரிசிப்ட் எவ்வளவு என்னெல்லாம் ரிசீவ் பண்ணிருக்கோம், and என்னெல்லாம் பேமெண்ட் ஆக்சுவலா கேஷ் பே பண்ணிருக்கோமோ இதெல்லாம் வந்து கணக்குல கொண்டு வருவோம். இப்போ கேஷ் ரிசிப்டா இருந்தா டெபிட் சைடுல போடுவோம். டெபிட் சைடு வந்து என்ன சொல்லுவோம்னா ரிசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். and then கிரெடிட் சைடு கேஷ் பேமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிரெடிட்ல போடுவோம். கிரெடிட் இஸ் பேமெண்ட் சைடு. ஸோ cash receipt payment actually receive பண்ணது accrual basis, not a accrual basis, only actual receipt and actual payments only comes under this account. and then third, no distinct between revenue capital nature. revenue nature ஆவும் இருக்கலாம், capital nature ஆவும் இருக்கலாம். like that a revenue அப்படின்னா அடிக்கடி நிகழக்கூடிய expenditure, recurring expenditure னு சொல்லுவோம். like that a salary paid, rent paid, insurance premium paid, these are all the revenue nature. the capital nature அப்படினு சொன்னா building, purchase of buildings, and then furniture, purchase of furnitures, இதெல்லாம் fixed item எல்லாம் வாங்குறோம் அப்படினு சொன்னா it is a capital in nature. ஆனா நம்மளுடைய revenue receipts and payment accountக்கு revenue nature ஆவும் இருக்கலாம், expenditure or payments, and then capital nature ஆவும் இருக்கலாம். அதுதான் சொல்றோம் no distinct between revenue or capital nature அப்படின்னு சொல்றோம். அதே போல இன்னொரு ஐட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த actual receipt, actual payments வந்து current இயருக்கு உரியதாகவும் இருக்கலாம், ப்ரீவியஸ் இயரோடதாகவும் இருக்கலாம், சப்சிக்வெண்ட் இயர். அப்படின்னா என்னன்னா இந்த நடப்பு ஆண்டிற்குரிய வரவு செலவாகவும் இருக்கலாம், வருமானம் செலவாகவும் இருக்கலாம், கடந்த ஆண்டினுடைய வருமானம் ப்ரீவியஸ் இயருடைய ரிலேட்டடாகவும் இருக்கலாம், அண்ட் தென் சப்சிக்வெண்ட் எதிர்காலத்தினுடைய வருமானம் செலவாகவும் இருக்கலாம். இதுலயும் எந்த விதமான டிஸ்டிங்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட், இந்த இப்போ நம்ம டெபிட்ல ரிசிப்டும் கிரெடிட்ல பேமெண்ட்ஸும் போட்டுட்டோம். அந்த லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். என்ன பேலன்ஸ் அப்படின்னா இஃப் த டோட்டல் ஆஃப் த டெபிட் சைடு மோர் தென் த கிரெடிட் சைடு. இப்போ டெபிட் சைடு கிரெடிட் சைடை விட அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் கிடைக்கும். திஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இஸ் கேஷ் ஆர் பேங்க் ஃபேவரபிள் பேலன்ஸ். நம்ம கையில் பணம் இருக்குது, அது பேங்க்கில் பணம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா இஃப் த டோட்டல் ஆஃப் த கிரெடிட் சைடு இஸ் மோர் தென் த டெபிட் சைடு. கிரெடிட் சைடு
டெபிட் சைடை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அங்கே ஒரு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். திஸ் இஸ் கால்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். நம்ம பேங்க்ல கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுதான் வந்து 5 ஸ்டெப்ஸ் வந்து வச்சா நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போடலாம். இப்போ நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஒரு ஃபார்மேட் போட்டு அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம இதை பற்றி டீல் பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தில். இந்த சாப்டரில் இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டோடைய ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட்டு டெபிட்டில் ரிசிப்டும் கிரெடிட் சைடில் பேமெண்ட்டும் ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம் டி ஃபார்மேட்டில். ஃபர்ஸ்ட்டு என்ன நம்ம ஸ்டெப்ஸில் படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து டு பேலன்ஸ் brought down, தட் மீன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க். அது ரெண்டும் டெபிட்டில் போட்டுடுவோம். எதர் ஆர் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்லையும் கொடுக்கலாம் கிரெடிட்லையும் கொடுக்கலாம். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருந்ததுன்னா நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை கிரெடிட்டில் எடுத்து எழுதணும். அதெல்லாம் போட்டிருக்கோம். பை பேலன்ஸ் brought down போட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட். நம்மளுடைய கையில் கேஷ் இருந்தது அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் பேலன்ஸும் கேஷும் இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்டு, ஓவர் டிராஃப்டாக இருந்தால் ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்டில் போடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐட்டம் ரிசிப்டில் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் அடிக்கடி நிகழக்கூடிய ரெக்கரிங் இன் நேச்சர். ரெக்கரிங் இன் நேச்சர் அப்படின்னு சொன்னால் ரிசிப்டில் அடிக்கடி நம்மளுக்கு வருமானம் வரும். மந்த்லியாகவும் இருக்கலாம், டெய்லியாகவும் இருக்கலாம், இல்லை இயர்லியாகவும் இருக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரிப்ஷன். த மெயின் ரிசிப்ட் ரெவென்யூ ரிசிப்ட் of the not for profit organization is subscription. Subscription means என்ன அப்படின்னா அந்த not for profit organizationல like that a charitable institution or entertainment club இதெல்லாம் மெம்பரா சேர்றவங்க ஒரு அமௌண்ட்டை வந்து அவங்க ஃபீஸா பே பண்ணணும். that is called subscription. Subscription is one of the revenue receipt for not for profit organization. so அதை receipt சைடுல போடுறோம். and then entrance fees. அப்போ மெம்பர் வந்து சேரும் பொழுது ஒரு அட்மிஷன் ஃபீஸ் போல் பே பண்ணுவாங்க. அதுவும் வந்து அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ரிசிப்ட், அதையும் நம்ம ரிசிப்டில் போடுறோம். அண்ட் தென் டிவிடெண்ட் ரிசீவ்டு. இப்போ இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபண்டை கலெக்ட் பண்ணியிருக்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஏதாவது பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுறதோ பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன கிடைக்கும்? கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிவிடெண்ட் கிடைக்கும். அவங்களுடைய கம்பெனிலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராஃபிட்டுக்கு பேர் தான் என்னென்னா டிவிடெண்ட். அப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் டிவிடெண்டை ரிசீவ் பண்ணால் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரெவன்யூ ரிசிப்ட் ஃபார் தட். அண்ட் தென் லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு. அப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனே ஏதாவது லாக்கர் ஃபெசிலிட்டியை வச்சு பப்ளிக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் that is called locker rent received by not for profit organization. It is also a recurring income. So it is comes under revenue receipts of receipt side. And then next capital receipts. இப்போ இதெல்லாம் பார்த்தது அடிக்கடி நிகழக்கூடிய வருமானங்கள். capital receipts அப்படின்னா என்னன்னா it is a capital in nature. It is occur only once in a life or only once அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் முக்கியமான எக்ஸாம்பிள் மட்டும்தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். அப்போ ஒரு கிளப் இருக்குது, இல்லை என்டர்டெயின்மெண்ட் கிளப்போ இல்லை சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனோ இருக்குது அப்படின்னா அவங்களுடைய மெம்பர் சேரும் பொழுது லைஃப் டைமில் ஒரே ஒரு முறை தான் ஃபீஸ் பே பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு ஆயுள் சந்தா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு இது வந்து ஒரு முறை தான் அவங்களுடைய ஆயுளில் ஒரு முறை தான் அவங்க ஃபீஸ் பே பண்ணுவாங்க. அதனால அதுக்கு பேர் கேபிட்டல் நேச்சரில் நம்ம அதை கிளாசிஃபை பண்ணுறோம். அண்ட் தென் லெகசிஸ். லெகசிஸ் மீன்ஸ் என்னன்னா அந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு யாராவது உயில் எழுதி வச்சுருக்காங்க, அவங்களுடைய சொத்துக்களை வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு சேர்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கலாம், கோயிலுக்கெல்லாம் கொடுக்கலாம், என்டோமெண்ட் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பேர் என்னென்னா லெகசிஸ். தமிழில் நம்ம உயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுவும் வந்து கேபிட்டல் இன் நேச்சர். And then next one interest on specific fund. ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு இல்லை டொனேஷன் ஃபண்டு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஃபண்டை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இது வந்து ஒரு கேபிட்டல் ரிசிப்ட். அதுதான் சொல்கிறோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ். அண்ட் தென் இதெல்லாம் தான் வந்து கேபிட்டல் ரிசிப்ட். அண்ட் தென் கிரெடிட் சைடில் ரெவென்யூ பேமெண்ட்ஸ். ரெவென்யூ பேமெண்ட்டில் இது வந்து என்னென்னா அடிக்கடி நிகழக்கூடிய செலவுகள். இதெல்லாம் பார்த்தது ரெசிப்ட்டு, இது பேமெண்ட்ஸு. அப்போ ரெண்ட் அண்ட் டேக்ஸு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்கோம் நம்மனா ரெண்ட் அண்ட் டேக்ஸு. அடிக்கடி மாதம் மாதம் நம்ம ரெண்ட் பே பண்ணுவோம். டேக்ஸு மந்த்லி டேக்ஸாகவும் பே பண்ணுவோம், இல்லை இயர்லி டேக்ஸும் பே பண்ணலாம். அடுத்து சேலரி பெய்டு டு த எம்ப்ளாயி.
அப்போ எம்ப்ளாயிக்கு மந்த்லி நம்ம சேலரி பே பண்ணுவோம். ஸோ இட் இஸ் அஃபன்லி அக்கர்டு. ஸோ இட் இஸ் ரெவன்யூ பேமெண்ட்ஸ். அடுத்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸும் இஸ் ஆல்சோ ஏ ரெவன்யூ பேமெண்ட்ஸ். அண்ட் தென் கேபிட்டல் பேமெண்ட்ஸ். இதெல்லாம் அடிக்கடி நிகழக்கூடிய செலவுகள். கேபிட்டல்னா எப்போமாவது ஒரு முறை நிகழும், லாங் டைம் பீரியடுக்கு, அதுக்கு வேறு கேபிட்டல் பேமெண்ட்ஸ். அப்போ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கலாம், பில்டிங்ஸ் வாங்கலாம், ஃபர்னிச்சர்ஸ் வாங்கலாம், அசெட்ஸ் எனி அதர் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து கேபிட்டல் பேமெண்ட்ஸ். அண்ட் தென் பை ரீபேமெண்ட் ஆஃப் லோன். இப்போ நம்ம பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்க இந்த ஆர்கனைசேஷன், அதை ரீபே பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு ஏ கேபிட்டல் இன் பேமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரெவன்யூ பேமெண்ட்ஸ், கேபிட்டல் பேமெண்ட். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட்டை மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் எது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னோம், அதில் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். என்ன பேலன்ஸ் நம்ம 4th ஸ்டெப்பில் பார்த்துருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட்டு டெபிட் எந்த சைடில் அதிகமாக இருக்கோ அந்த சைடை வந்து ஆட் பண்ணி போட்டுட்டு, இன்கேஸ் டெபிட்ல வந்து ஆன்சர் கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பேங்க் ஓவர் டிராஃப்ட். டெபிட் சைட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். கிரெடிட் சைடில் தட் மீன்ஸ் பேமெண்ட் சைடில் நமக்கு ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அது வந்து கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் பேங்க் அட் கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கிரெடிட்ல பேமெண்ட்ல பேலன்சிங் ஃபிகர் கிடைச்சது அப்படின்னா ஃபேவரபிள் பேலன்ஸ், ரிசிப்ட்ல பேலன்சிங் ஃபிகர் கிடைச்சதுன்னா unfavorable, that means bank overdraft. இதுதான் receipts and payment account உடைய ஃபார்மேட். இதில் இருக்கிற ஒரு சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதில் நிறைய ஐட்டங்கள் வந்து எலாபரேட்டாக பார்ப்போம் அடுத்த வீடியோஸில்.